இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாம்மா புடவை பாரு. ஏம்மா புடவை நல்லா இருக்கு. எவ்வளோமா ஆச்சு? 8000 ரூபாய்ப்பா. ரூபாவா? இவ்வளவு சீப்பா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 15,000 20,000ன்னு இதை விட காஸ்ட்லியான புடவையில வருவாங்க. கல்யாண பொண்ணு நான் இந்த புடவைய கட்டிட்டு நிக்கணுமா? ஏங்கா விலை கம்மியா இருந்தா என்ன, புடவை நல்லா இருக்குல்ல. இதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஆமா தீபா, புடவை நல்லா தானே இருக்கு. இதுக்கு என்னமா குறை? அம்மா கல்யாண வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நானும் சேர்ந்து பார்ப்பேன்ல. பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்தா இத பாரு. நல்லா இருக்குல்ல? சரி, இந்த புடவை விஷயத்துல சொதப்புன மாதிரி கல்யாண ஏற்பாடுல சொதப்பிராத. இந்த வீடியோல இருக்கிற கல்யாணத்துக்கு பேரு தான் தீம் வெட்டிங். இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. கார்த்திக் தான் இத பார்த்து எனக்கு அனுப்பி வச்சான். ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ள காஸ்டியூம்ஸ், வர கெஸ்டோட ட்ரெஸ் கோடுன்னு இப்படி எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிருவாங்க. நம்மளும் இந்த மாதிரி கிராண்டா பண்ணணும். என்ன அக்கா, நம்ம பட்ஜெட்டுக்கு. ஹே இரு இரு இரு, நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல. அதுக்குள்ள வந்துட்ட. சரி சொல்லு. வெட்டிங் போட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், கேண்டிட் போட்டோகிராஃபி, போட்டோ பூத், டிஜேன்னு வர எல்லாரும் சும்மா மிரண்டு போற மாதிரி வித்தியாசமா பண்ணணும். ஏமா தீபா, முடிஞ்சுதா இல்ல இன்னும் இருக்கா? அவ்வளவுதான்ப்பா. அக்கா, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப செலவாகும்க்கா. நமக்கு இருக்கிற பட்ஜெட்டே ரொம்ப கம்மி தான். அதுக்கே நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. செலவானா என்ன? லைஃப்ல ஒரு தடவை தான் கல்யாணம் பண்றோம். அப்போ அது எவ்வளவு முக்கியமான ஈவென்ட். அப்படிப்பட்ட கல்யாணம் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ண வேண்டாமா? இந்த போட்டோகிராஃபி தான் நம்மளோட மெமரிஸே. நாளைக்கு நாம இந்த போட்டோஸ பாக்கும்போது நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸா இருக்கும். அதுக்கெல்லாம் செலவு பண்றது தப்பே இல்லை இந்து. ஏமா, நம்ம இருக்கிற நிலைமை தெரியாம நீ பாட்டுக்கு. சரி, நீங்க இதெல்லாம் பண்ணிருங்க. என் அத்தை போன் பண்றாங்க. நான் இப்ப பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? என்னம்மா இவ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இதெல்லாம் பண்ணிருங்கன்னு சொல்றா? பரவாயில்ல விடுங்கப்பா. என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? என் அத்தை கால் பண்றாங்களாம். பாருங்க எப்படி பேசிட்டு இருக்கான்னு. ஹலோ, சொல்லுங்க அத்தை. அப்பா, அக்கா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மிச்ச கணக்கு என்ன இருக்குன்னு பாத்துடலாம்ப்பா. சரிம்மா.